இங்க ஒரு ஆளு ஊருக்கு வெளியில இருக்கிற ஒரு வீட்டுல நெருப்பு வட்டத்துக்குள்ள உட்காந்து தனக்கு நேரா ஒரு ஆன்மாவை வச்சு ஏதோ ஒரு மந்திரம் சொல்லிட்டு இருக்கான். அவனுக்கு பக்கத்துல ஒரு லேடி கை கால்கள்லாம் இழுக்கப்பட்டபடி உட்கார்ந்துருக்காங்க. ஊர் மக்கள்லாம் சடனா அந்த இடத்துக்கு வந்து, நீ மந்திரம் சொல்றதுனாலதான் எங்க குழந்தைங்க ஒருத்தர இறந்து போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடியையும் அந்த ஆளையும் மரத்துல கட்டி வச்சு உயிரோட எரிச்சிடுறாங்க. உயிர் போற அந்த நிலைமையில அந்த லேடி, இந்த ஊரு சுடுகாடாதான் மாறும், எங்களை நீங்க கொலை பண்ணிட்டீங்க, இல்ல நீங்க நல்லாவே இருக்க மாட்டீங்க அப்படின்னு சாபம் கொடுத்து இறந்து போயிடுறாங்க. தன்னோட அப்பா அம்மா தன்னோட கண்ணு முன்னாடியே தீ பிடிச்சி இறந்து போனதை பார்த்த பையன் ரொம்பவே பணம் முடிஞ்சு போயிடுறான். கண்ணெல்லாம் மேல போய் ஏதோ ஒரு மந்திரத்தை திரும்ப திரும்ப உச்சரிக்க ஆரம்பிக்கிறான். 12 வருஷம் கழிச்சு காமிக்கிறாங்க. அதிகால நேரத்துல ஒரு ஆள் காட்டுக்குள்ள நடந்துட்டு இருக்காரு. அந்த டைம்ல ஒரு காக்கா வந்து அவரை கொத்திடுது. ஃபேஸ் ஃபுல்லா பிம்பிள் வந்த மாதிரி ஆகி அம்மனோட கோயிலுக்குள்ள போயிட்டு அம்மன் சன்னிதியிலேயே அம்மன் மேல ரத்த வாந்தி எடுத்து அந்த ஆள் இறந்து போறாரு. ரொம்ப பெரிய தீட்டு நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அம்மன் சன்னிதியில இருக்கிற புக் எடுத்து படிக்கிறாங்க. அம்மன் அசுத்தப்படுத்தப்பட்டுட்டா அப்படின்னா கோயிலை இமீடியட்டா மூடிடணும். ஊர்ல இருக்கிற எல்லா வீட்டுல இருக்கிற அம்மனோட சிலை, அம்மனோட பூஜை புனஸ்காரம் பொருள் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து கோயில வச்சு கோயிலை இமீடியட்டா மூடியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. அதே மாதிரி கோயிலை மூடிடுறாங்க. ஊர்ல இருந்து யாரும் வெளியும் போக கூடாது, வெளியூர்காரங்க ஊருக்குள்ளேயும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஊர் கட்டுப்பாடும் போட்டுறாங்க.